அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம். இன்னைக்கு உண்டான ஸ்பீச் பார்த்தீங்கன்னா, குடும்பத் தலைவியாக இருக்கிற நம்பள் வெட்டி நாயம், வீண் நாயம் பேசுறதுக்கு அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்றோம். அது மட்டும் இல்லங்க, நம்ம சீரியல்ல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி டிவி, நாடகம் எல்லாம் பார்த்துட்ருக்குறோம். ஆனா தொழுகை வக்த் வந்தாலும் நம்ம உஸு செஞ்சுட்டு தொழுதுர்றோம். அந்த தொழுகையாகப்பட்டது உடனே குயிக்கா சீக்கிரமா தொழுது எழுதக்கூடிய பெண்கள் தான் இன்னைக்கு நெறைய பேர் இருக்கிறாங்க. அந்த தொழுகைய முழுமையான ஈடுபாடோடு பொறுமையா நின்று நிதானமா நம்ம தொழுகுறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்க. நம்ம தொழுகையாகப்பட்டது நம்ப எந்த அளவுக்கு சீக்கிரமா முடிக்கணும். அல்ல அடுத்த வக்த் வந்துரும், அந்த நாடகம் வந்துரும். நம்ம சீக்கிரமா தொழுதுட்டு நம்ம அந்த நாடகத்த போய் கன்டின்யூ பண்ணலாம். இல்ல நம்ம ஒருத்தவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது சீக்கிரமா அந்த வேலைய முடிச்சுட்டு போய் அத கன்டின்யூ பண்ணலான்னு இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்போ சிறிய பாவம், பெரிய பாவம் அப்படின்னு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் எதுவுமே இல்லங்க. நம்போ சின்னதா ஒரு பாவம் செஞ்சாலும், அதுக்கு சில நேரத்தில பார்த்தீங்கன்னா, அதிகமான கூலி கிடைக்கும். பெரிய பாவம் செஞ்சா சில நேரத்தில அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகுது. ஆகவே எது சிறிய பாவம், எது பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கெல்லாம் தெரியாது. ஆக மொத்தம் நம்ம பாவம் செஞ்சிருக்கோம். அந்த பாவத்தை எப்படி அல்லாஹு தாலாட்ட மன்னிப்பு கேட்கறது? இப்போ நம்ம ஒரு பாவம் செஞ்சிருக்கோம் அப்படின்னா, அந்த பாவத்தை நம்ம செய்யும்போது, அந்த தவறை நம்ம உணரணும். அதை உணர்ந்து நம்ம திருந்தும்போது, நம்பளுக்கு நம்பளை அறியாமல் நம்பளுடைய கண்களில் இருந்து கண்ணீர் இரு கைகள் ஏந்தி மனசார நம்ம மன்னிப்பு கேட்கிறோம்ல, அப்போ அந்த கேட்கிற தருணத்தில நம்மளுடைய பாவமாகப்பட்டது மன்னிக்கப்படுகிறது. ஆமீன், ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இப்போ நம்பளுடைய குடும்பத்தில பர்க்கத் பெருகுறதுக்கு நம்ம நெறைய வழிகள்ல அல்லாஹு தாலாட்ட துவா செய்வோம். நம்ம சில தவறுகள் செய்றதுனால நம்பளுடைய வர பர்க்கத் தடைப்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ப தொடர்ந்து தொழுது கொண்டே இருப்போம். ஒரு சமயத்தில அசால்ட்டா அந்த தொழுகைய கைவிட்டுருப்போம். இப்போ குரான் ஓதுறது பார்த்தீங்கன்னா, குரான மூடி வைக்கக்கூடாது. இருக்கிறதுல பாவத்திலே பெரிய பாவம் குரானை நம்ம மூடி வைக்கிறது தான். அந்த குரானை ஒரு முறையாவது ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாவது, அதாவது ஒரு லைனாவது அந்த குரானை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பெரியவங்கலாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் நம்ம செய்யறதுனால நம்மளுடைய வீட்டோட பர்க்கத் இல்லாம போயிருது. அது இனிமேட்டு செய்ய வேண்டாம். ஒரு தாய்மார்களா நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம தீனியாத் விஷயங்கள சின்ன சின்ன விஷயங்கள நம்ம குழந்தைங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கணும். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போற டைம்ல இருந்தாலும் சரி, இல்ல ஸ்கூல்ல விட்டு வீட்டுக்கு வர டைமா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு எப்பல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, அப்ப எல்லாம் குழந்தைங்க கிட்ட தீனியாத் விஷயங்கள, அதாவது சின்ன சின்ன விஷயங்கள நம்ம ஷேர் பண்ணிக்கணும். சின்ன சின்ன சூறாக்கள நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம மனனம் செஞ்சு கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரே இடத்துல உட்காந்து சொல்லும்போது அவங்களுக்கு மனனம் செய்றது கஷ்டமா இருந்தாலும், அத நீங்க ரெகுலரா தினைக்கும் இப்போ நம்ம சமைச்சுட்டு இருக்கும்போது, அவங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி சமயத்துல நீங்க தினைக்கும் அந்த குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது, குழந்தைங்களுடைய மனசுல ஈஸியா பதிஞ்சிரும். இன்ஷா அல்லாஹ் செய்வோமாக. ஆமீன்.